ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்டுக்காக ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். அம்பர்லா சுடி ஃப்ராக் பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஓல்டு சாரியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அம்பர்லா சுடிதாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு சாரியை வேஸ்ட் ஆகாமல் ஸ்டைலிஷாக ரீயூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். வீட்டில் இருக்கிற சாரியவே யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ராக் ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கிற லைனிங் கிளாத்துமே இது சுடிதாரோட டாப்ஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை தான் நான் இதுக்கு இப்போ லைனிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் பாடி பார்ட்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் நான் 14 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட் அளவு நீங்கள் 14 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கீங்கன்னா 13 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டானவங்க அப்படின்னு சொன்னால் 15 எடுத்துக்கோங்க. இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ மார்க் பண்ணுற அளவு எக்ஸல் சைஸுக்கு உங்களுக்கு 40 சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அளவு சுடிதார் வச்சு எப்படி மார்க் பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அடுத்து அகலம் 2.25 இன்ச் நார்மலாக எடுக்கிறத எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்கன்னு சொன்னால் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்தோட உயரம் நான் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் 5.5 இன்ச் வச்சுருக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் நெக் இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஹைட்டாக இருக்கிறவங்கன்னா 6 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சுடிதாரை எடுத்துக்கோங்க. சுடிதாரில் இடுப்பு உயரம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த சுடிதார் தான் நான் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் 14 இன்ச் இருக்குது உயரம், இடுப்பு அளவு. அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அக்குள் அளவு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நேர்கோட்டு லைனில் வர்ற மாதிரி இருக்கணும். எனக்கு 6.5 இன்ச் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அக்குள் அளவு அளக்க தெரியல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கையை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அளந்து பார்த்தீங்கன்னா அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இந்த அளவு எப்போவுமே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எக்ஸல் சைஸு, எல் சைஸு எல்லா சைஸுக்குமே ஒரே அளவில் தான் இருக்கும். இந்த மாதிரி சுடிதாரில் உடம்பு சுற்றளவு நீங்கள் இந்த அக்கல்லேருந்து அந்த அக்கல் ஸ்டிச் பண்ணியிருக்கிற வரைக்கும் இழுத்து பிடிச்சி அளந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் அளக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லைனிங் பகுதியை உள்பக்கமாக திருப்பி அதில் அளந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக அளவு எடுக்க முடியும். சுற்றளவு 18.75 இருக்குது. இதை டேப்பை இந்த மாதிரி பாதியாக மடித்து நீங்கள் அளவு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதே அளவை
லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு வந்து 17 இன்ச் இருக்குது. இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதையும் இடுப்பு சுற்றளவில் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சுற்றளவையுமே ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாகவே லைனிங் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாரியோட கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி நான் அதோட ஹைட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வச்சு இதே மாதிரி லைனிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் விலக விடாமல் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓல்டு சாரீ ஃப்ராக் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓல்டு சாரீ கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் புதிய டிசைனாக வந்து ரீயூஸ் பண்ணுறது சூப்பர் சேவிங் ப்ளஸ் ஸ்டைலிஷ் டூ. பார்ட் 2 வீடியோவில் ஃபுல் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி தருவேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் ஐடியாவோட சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.